Hello friends, welcome back to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல டேர்ம் 2ல ஜியோகிராஃபி டாபிக்கான ரிசோர்சஸ் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். டேர்ம் 1ல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி கிளாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். த யூனிவர்ஸ் அண்ட் த சோலார் சிஸ்டம், லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் அப்படின்றது. நீங்க இன்னும் அந்த கிளாஸ் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ வாட்ச் இட். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ரிசோர்ஸ் அப்படின்றது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது வந்து மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யற விதத்துல இருக்கணும். ஸோ ரிசோர்ஸ் இஸ் எனிதிங் தட் ஃபுல்ஃபில்ஸ் ஹியூமன் நீட்ஸ். ஏதாவது ஒரு பொருளுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு, ஒரு யூஸ் இருக்கு அப்படின்னா அந்த பொருள் வந்து வேல்யூபிள் பொருளா மாறிடுது. அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரிசோர்ஸஸ்க்கும் சர்டைன் வேல்யூ அப்படின்றது இருக்கு. அந்த வேல்யூ அப்படின்றது கமர்ஷியலா இருக்கலாம் அல்லது நான் கமர்ஷியலா இருக்கலாம். கமர்ஷியல் ரிசோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குன்னு எக்கனாமிக் வேல்யூ வந்து இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலியம் சொல்லலாம். நான் கமர்ஷியல் ரிசோர்சஸ் அப்படின்றது நமக்கு அபண்டன்ட் இன் குவான்டிட்டி வந்து அவைலபிளா இருக்கு. பட் இதுக்கு வந்து எக்கனாமிக் வேல்யூ அப்படின்றது அந்த அளவுக்கு கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஏர். ஆனா இப்ப COVID-19 சிச்சுவேஷன்ல ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து எந்த அளவுக்கு ஏற்பட்டுச்சுன்றது தெரியும். யாரா இருந்தாலுமே காசு குடுத்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வாங்குற நிலைமையில தான் தள்ளப்பட்டோம். ஸோ அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்ல ஏர் மாதிரியான பொருட்களும் எக்கனாமிக் வேல்யூ உள்ளதா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்சஸ் அப்படின்றத 3 விதமா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்சஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா மேன்மேட் ரிசோர்சஸ், அண்ட் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் ரிசோர்சஸ். இப்போ ரிசோர்சஸ் அப்படின்றது 3 விதம் பார்த்தோம். நேச்சுரல், மேன்மேட் அண்ட் ஹியூமன் அப்படின்றது. இதுல நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்றத 5 விதமா கிளாசிஃபை பண்றாங்க. பேஸ்ட் ஆன் ஆரிஜின், பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட், பேஸ்ட் ஆன் ரினியூவபிலிட்டி, பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் அப்படின்றது. பேஸ்ட் ஆன் ஆரிஜின் எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப்பா பிரிக்கிறாங்க, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட்னு எடுத்தோம்னா 2 டைப்பா பிரிக்கிறாங்க, ஆக்சுவல் அண்ட் பொட்டன்ஷியல். பேஸ்ட் ஆன் ரினியூவபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதை யூனிவர்சல் அண்ட் லோக்கலைஸ்டுன்னு பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா இதை இண்டிவிஜுவல், கம்யூனிட்டி, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ரிசோர்சஸ்ன்னு 4 விதமாக பிரிக்கிறாங்க. இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சரால நமக்கு டைரக்டாக ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ரிசோர்சஸுமே நேச்சுரல் ரிசோர்சஸ் தான். அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்றாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், நேச்சுரல் வெஜிடேஷனாக இருக்கட்டும், வைல்ட் லைஃபாக இருக்கட்டும், இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்சஸ். எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸினுடைய யூஸ் அப்படின்றது எந்த பிளேஸில் அது அவைலபிளாக இருக்குது, எந்த ஃபார்மில் அது அவைலபிளாக இருக்குது, அண்ட் அதை பெற்றுக்கொள்றதற்கு என்ன மாதிரியான டெக்னாலஜி தேவைப்படுது அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய ஆரிஜின், டெவலப்மெண்ட், ரினியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஓனர்ஷிப் அப்படின்றத பேஸ் பண்ணி 5 டிஃபரெண்ட் குரூப்ஸாக இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் அப்படின்றத கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு பார்த்தோம்னா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ரிசோர்சஸ், எல்லா லிவிங் ரிசோர்சஸையும் பயோட்டிக் ரிசோர்சஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மற்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஏபயோட்டிக் ரிசோர்சஸ் அப்படின்றது நான் லிவிங் திங்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லேண்ட், வாட்டர், ஏர் அண்ட் மினரல்ஸ். இதுக்குன்னு உயிர் இருக்காது, ஆனால் இது நேச்சரால நமக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ரிசோர்சஸ். அதனால இதை ஏபயோட்டிக் ரிசோர்சஸ்ன்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் மென் வந்து அவங்களுடைய நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டன்சஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க லேட்டர் யூஸ்க்காக. ஸோ இந்த பிகினிங் பார்த்தோம் அப்படின்னா 3 பேசிக் நீட்ஸ் தான் மனுஷனுக்கு இருந்துச்சு. ஒன்று என்ன அப்படின்னா சாப்பாடு, ஃபுட்டு, இன்னொன்று என்ன அப்படின்னா ஆடை, கிளாத்திங், அண்ட் மூணாவது என்ன அப்படின்னா தங்குறதற்கு ஒரு இடம், ஷெல்டர் அப்படின்றது. ஸோ அந்த மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு தேவையான திங்ஸை கலெக்ட் பண்ணுறதற்கு சில பிரைமரி ஆக்டிவிட்டீஸான ஹண்டிங், ஃபுட் கேதரிங், ஃபிஷிங் அண்ட் ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரியானதை பண்ண ஆரம்பித்தாங்க. லேட்டர் ஃபுட் அப்படின்றது ஸ்கேர்ஸ் ஆகும்போது, அவங்களுக்கு அந்த ஃபுட் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறது கம்மியாகும்போது அவங்களே அதை கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது டெவலப் ஆகுது. அண்ட் அவங்களுடைய ஃபார்ம்ஸில் கேட்டில்ஸையும் ரியர் பண்ணுறாங்க அவங்களுடைய பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக. ஏபியோட்டிக் ரிசோர்சஸ் அப்படின்றதுமே ஏர்லி மென்னால் தேடப்பட்ட ஒன்று.
அந்த காலத்து மனிதர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெட்டரான லேண்ட் ஃபார்ம்ஸ சர்ச் பண்ணி போயிருக்காங்க. எங்க வந்து அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணீர் இருக்கோ, அந்த இடங்கள நோக்கி என்ன பண்றாங்கன்னா, சர்ச் பண்ணி போறாங்க. ஏன் அப்டின்னா, தண்ணீர் அப்டின்றது அவங்களுக்கும் தேவைப்படும். அக்ரிகல்ச்சருக்கா இருக்கட்டும், அவங்களுடைய கேட்டில்க்கா இருக்கட்டும் தேவைப்படுது. அதனால தான் எல்லா சிவிலைசேஷன்ஸும் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ரிவர் ஓரத்துல, பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர்ல தான் சிச்சுவேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா டூல்ஸ் உடைய தேவை அவங்களுக்கு ஏற்படுது. ரைட் ஃப்ரம் ஹண்டிங் பண்றதுலருந்து அக்ரிகல்ச்சர் பண்ற வரைக்கும். பிரிலிமினரி அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாமே ஸ்டோன்ஸ்னால தான் மேக் பண்ணப்பட்டிருந்துச்சு. லேட்டர் பார்த்தோம் அப்டின்னா, எர்த்த டக் பண்ணி, இன்னும் பெட்டரான ரிசோர்ஸஸ் ஏதாவது அவைலபிளா இருக்கா அப்டின்னு சொல்லி சர்ச் பண்றாங்க. அப்படிதான் அவங்க முதல்ல காப்பர் அப்டின்றத கண்டுபிடிக்கிறாங்க. நமக்கு தெரியும் காப்பர் அப்டின்றது தான் ஃபர்ஸ்ட் மெட்டல் யூஸ்ட் பை த மேன் அப்டின்றது. அதுக்கப்புறமா அயர்ன் அப்படின்றது யூசேஜுக்கு வருது. இதே மாதிரி நிறைய ப்ரிஷியஸ் மெட்டல்ஸை மைனிங் பண்ணுறாங்க. பண்ணி அதன் மூலமாக ஆர்னமெண்ட்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ லேட்டர் ஸ்டேஜஸில் பார்த்தோம் அப்படின்னா மைனிங் அப்படின்றது அவங்களுடைய லீடிங் பிரைமரி ஆக்டிவிட்டீஸில் ஒன்றா மாறிடுது. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த மைனிங் அப்படின்றது நம்மளுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் ஒரு முக்கியமான பிளேஸ்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி ரிசோர்ஸஸ் வந்து ஆக்சுவல் அண்ட் பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த ரிசோர்ஸஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணப்படுதோ அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி இந்த ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத தோராயமாக நம்மளால் கெஸ் பண்ண முடியுதோ அதை ஆக்சுவல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நெய்வேலியில் இருக்கக்கூடிய கோல். இந்த கோல் அப்படின்றது நம்மளால் யூஸ் பண்ணவும் படுது அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி அவைலபிளாக இருக்குது அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது. பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது அட் ப்ரெசென்ட்டில் நம்மளால் யூஸ் பண்ணப்படுறது கிடையாது. அண்ட் எக்ஸாக்டான குவான்டிட்டி அண்ட் லொக்கேஷனும் நமக்கு வந்து தெரியறது கிடையாது. இந்த மாதிரியான ரிசோர்ஸஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியை இன்னுமே வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சி ரீஜியன்ஸில் மெரைன் ஈஸ்ட் அதிக அளவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஈஸ்ட் அப்படின்றது தெரியும் நம்மளுடைய ஃபுட்டு ஃபெர்மெண்டேஷனுக்கு நம்ம நார்மலாகவே வீட்டில் பேக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது தான். இது வந்து கடல்லையே அதிக அளவு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடு இருக்கக்கூடியது அரேபியன் சி, இந்த சைடு இருக்கக்கூடியது பே ஆஃப் பெங்கால். இதில் போட்டிருக்கக்கூடிய இந்த பவுண்ட்ரி ரீஜியன்ஸில் இந்த ஈஸ்ட் அப்படின்றது அதிக அளவில் ஃபவுண்ட் ஆகிருக்கிறதா ரீசன்ட் ரிசர்ச்சஸில் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியானது வந்து நம்மளால் இப்போ ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணப்படலை அண்ட் இதனுடைய குவான்டிட்டின்றதும் அன்னோனாக இருக்கிறதுனால இதை வந்து பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ரினியூவபிலிட்டியை பேஸ் பண்ணி இதை ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கிறோம். எந்தெந்த ரிசோர்ஸஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை செலவு பண்ணதுக்கு அப்புறமே கொஞ்ச நாள் கழிச்சு வித் த பேசேஜ் ஆஃப் டைம் அது வந்து திரும்ப நமக்கு பெறப்படுதோ கிடைக்குதோ அதை ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஏர், வாட்டர் அண்ட் சன்லைட். நமக்கு டெய்லி சூரிய வெளிச்சம் அப்படின்றது கிடைச்சிட்டு இருக்கு. சுவாசிக்கிறதற்கு காற்று கிடைக்குது, குடிக்கிறதற்கு தண்ணி கிடைக்குது. டெய்லி வந்து ஒவ்வொரு மனுஷனுமே இதை கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இது நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த மாதிரியான ரிசோர்ஸஸை மிஸ்யூஸ் பண்ணும் போதும் நம்மளுடைய குவான்டிட்டி, அதாவது எவ்வளோ குவான்டிட்டி இது அவைலபிளாக இருக்கோ அதில் லிமிட்டேஷன் ஏற்படுறதற்கான சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே வைஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக இருக்கோ அதை நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இதை நம்ம யூஸ் பண்ணதற்கு அப்புறம் இது எக்ஸாஸ்ட் ஆகிறதற்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய யூசேஜுக்கும் அது லைஃப் சைக்கிளில் ரீப்ளேஸ் ஆகிறதற்கும் எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். இப்போ மினரல்ஸ் அப்படின்றத நம்ம அதிக அளவு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு திரும்ப கிடைக்கிறதற்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா இந்த மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றதே ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அண்ட் இந்த மினரல்ஸ் அப்படின்றது எர்த்தில் ஃபார்ம் ஆகிறதற்கும் பல வருஷங்கள் வந்து எடுத்துக்குது. ஸோ இந்த டைம் தே டேக் டு ரீப்ளேஸ் அப்படின்றது இட் டஸ் நாட் மேட்ச் வித் த லைஃப் சைக்கிள் ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அதனால் இதை நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்தெந்த ரிசோர்ஸஸ் வந்து தங்களுக்கு தாங்களே ரினியூ பண்ண முடியாமல் இருக்கோ அதை எய்தர் வந்து ஸ்கேர்ஸ் ஆர் டோட்டலி ஆப்சென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேன் அப்படின்றவங்க நியூ ரிசோர்ஸஸை சர்ச் பண்ணி போகிறாங்க. நிறையா செவரல் ரிசர்ச்சஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரிசோர்ஸாக இல்லையா அப்படின்றத அதை பற்றி ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரியான ரிசோர்ஸஸ் வந்து எந்தெந்த ரீஜியன்ஸில் அவைலபிளாக இருக்கு அப்படின்ற மாதிரியும் தேடணும். ரிசர்ச் பண்ணி ஒரு பர்டிகுலர் திங் வந்து
ரிசோர்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாலுமே அது எங்கே அதிக அளவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இதனால் இதை வந்து பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா விண்ட் எனர்ஜி அப்படின்றது எந்தெந்த பிளேசஸில் விண்ட் எனர்ஜி அப்படின்றது யூட்டிலைஸ் பண்ணப்படும் அப்படின்றது இன்னுமே வந்து அன்னோனாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி இதை லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ் அண்ட் யூனிவர்சல் ரிசோர்ஸஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கிறோம். எந்தெந்த ரிசோர்ஸஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ரீஜியன்ஸில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மினரல்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது கிடையாது, சர்டைன் பிளேசஸில் தான் அவைலபிளாக இருக்கும். சில ரிசோர்ஸஸ் வந்து எல்லா இடங்கள்லையுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அந்த மாதிரியான ரிசோர்ஸஸை யூனிவர்சல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சன்லைட் அண்ட் ஏர், இது வந்து இட்ஸ் ப்ரெசென்ட் எவ்ரிவேர், அதனால் இதை வந்து யூனிவர்சல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ், கம்யூனிட்டி ஓன் ரிசோர்ஸஸ், நேஷ்னல் ரிசோர்ஸஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். எந்தெந்த ரிசோர்ஸஸ் வந்து பர்டிகுலர் இண்டிவிஜுவல்ஸ்னால ப்ரைவேட்டாக ஓன் பண்ணப்படுதோ அதை இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அப்பார்ட்மெண்ட் சொல்லலாம். கம்யூனிட்டி ஓன் ரிசோர்ஸஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸாலையும் யூட்டிலைஸ் பண்ணப்படுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் பார்க்ஸ் சொல்லலாம். நேஷ்னல் ரிசோர்ஸஸ் அப்படின்றது ஒரு கண்ட்ரியினுடைய பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிக்குள்ளேயோ அல்லது அவங்களுடைய அந்த ஓஷானிக் ஏரியாக்குள்ளேயோ ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியது தான் நேஷ்னல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜியன்ஸ், வெப்பமண்டல காடுகள் அப்படின்றது. இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ் அப்படின்றது எல்லா ஓஷனிக் ரிசோர்ஸஸ் தே ஃபவுண்ட் இன் த ஓப்பன் ஓஷன். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் அப்படின்றத இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் மேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆம்பர்கிரிஸ் அப்படின்றது. இந்த ஆம்பர்கிரிஸ் அப்படின்றது ஸ்பெர்ம் வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் வேலினுடைய வாமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அதிக அளவு மார்க்கெட் வேல்யூ இருக்கிறதுனால இதை இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது வரைக்கும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றது பார்த்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மேன்மேட் ரிசோர்ஸஸ். எந்தெந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளால் மாடிஃபை ஆர் ப்ராசஸ் பண்ண முடியுதோ அதை மேன்மேட் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சுகர் கேனை ப்ராசஸ் பண்ணி நம்ம சுகர் அப்படின்றத பெற்றுக்கொள்கிறோம். அண்ட் எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் மனிதனால் கட்டப்படுறத மேன்மேட் ரிசோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எக்ஸாம்பிள் பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ரோட்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். இந்த ப்ராசஸ் பை விச் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ஃபினிஷ்டு குட்ஸாக மாறுதில்ல, அந்த மாதிரியான ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்ம செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதற்கு மேனினுடைய ஸ்கில் அண்ட் ஐடியாஸ் அப்படின்றது தான் பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா காந்தியன் தாட் ஆன் ரிசோர்ஸஸ் அப்படின்றத பற்றி காந்திஜியினுடைய தாட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த கோட் கொடுத்து இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேர் இஸ் எனஃப் ஃபார் எவ்ரிபடிஸ் நீட் அண்ட் நாட் ஃபார் எனிபடிஸ் கிரீட் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எர்த்தில் எல்லாமே வந்து தேவையான அளவு ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அளவு ரிசோர்ஸஸ் எனஃபாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பட் மனுஷனுடைய பேராசைக்கு ஏற்ற அளவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ மணல் திருட்டு இந்த மாதிரியான பலவிதமான விஷயங்கள் வந்து இல்லீகலாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலினுடைய கிரீட்னால பண்ணப்படுறது தான். இந்த மாதிரியான மணல் திருட்டு பண்ணும்போது நம்மளுடைய ரிசோர்ஸஸ் அப்படின்றது அழிக்கப்படுது. ஸோ அதை தான் இங்கே வந்து இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. எல்லா மனுஷனுக்கும் தேவையான அளவு எனஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது, பட் ஒவ்வொருத்தருடைய பேராசைக்கு தகுந்த அளவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிப்ளீஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்றது ஹியூமன் பீயிங்ஸ்னால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ரிசோர்ஸஸை நம்ம ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறோம். ஹியூமன் பீயிங்ஸ்னுடைய அன்லிமிட்டெட் நீட்ஸ்னால அது வந்து சுரண்டப்படுது அப்படின்றது. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ ரிசோர்ஸ் பிளானிங் ஆர் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னா ரிசோர்ஸஸை எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இருக்கக்கூடிய அந்த டெக்னிக் ஆர் ஸ்கில்லை தான் ரிசோர்ஸ் பிளானிங் சொல்கிறோம். இது எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசோர்ஸஸ் அப்படின்றது லிமிட்டடாக இருக்குது. ஸோ அதை பிளான் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் நம்மளால் ப்ராப்பராக அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு தேவையான ரிசோர்ஸஸை நம்மளால் சேவ் பண்ணவும் முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்ஸஸ் அப்படின்றது லிமிட்டடாக மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பர்டிகுலர் இடத்துல இப்போ கோல் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் வேர்ல்டுலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி கிடையாது. கோல் அப்படின்றது இங்கே தமிழ்நாட்டிலையும் இருக்குது, நார்த் இந்தியாலையும் சர்டைன் பார்ட்ஸில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடங்கள்லையும்
எல்லா ரிசோர்ஸஸுமே அன்ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு. மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல இருந்து ரிசோர்ஸஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கு வந்து இந்த ரிசோர்ஸஸ் உடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றது ரொம்ப எசென்ஷியலா இருக்கு. ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், கேர்ஃபுல் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் தான் கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்றோம். ரிசோர்ஸஸ் அப்படின்றத நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் ரேட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா பாப்புலேஷன் அப்படின்றது ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறதுனால, அதனால நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்டா டிப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் அப்படின்றத வைஸ்லி நம்ம யூஸ் பண்ணாதான் இந்த டெப்ளீட்டிங் ரேஷியோவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபியூச்சர் ஜென்ரேஷனுடைய நீட்ஸை அஃபெக்ட் பண்ற விதத்துல இல்லாம இந்த ரிசோர்ஸஸ் உடைய டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியது அப்படின்றது ரொம்ப நெசசரியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சருக்கு தேவையான ரிசோர்ஸஸையும் கன்சர்வ் பண்ணி ப்ரெசன்ட் நீட்ஸையும் நம்ம மீட் பண்ணக்கூடிய அந்த டெவலப்மெண்ட்டை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த பேலன்ஸை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த காரணங்களால டெப்ளீஷன் நடக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்றது மூலமா, வேஸ்டேஜ் அண்ட் எக்ஸஸ் கன்சம்ஷனை ப்ரிவென்ட் பண்றது மூலமா, ரீயூசபிள் ரிசோர்ஸஸை ரீசைக்கிள் பண்றது மூலமா, பொல்யூஷனை ப்ரிவென்ட் பண்றது மூலமா, என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது மூலமா, நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃபை ப்ரிசர்வ் பண்றது மூலமா அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸை யூஸ் பண்றது மூலமா. ஸோ இந்த ரிசோர்ஸஸ் அப்படின்றத கன்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் வே என்ன அப்படின்னா 3 R's, தட் இஸ் ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் அப்படின்றது. ஸோ இந்த சாப்டரில் கொடுத்துருக்கக்கூடிய டூ யூ நோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆம்பர்கிரிஸ் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிளாக இதை பார்த்தோம். இந்த ஆம்பர்கிரிஸ் அப்படின்றது ஸ்பெர்ம் வேல்லேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் தான். 1 பவுண்ட் அதாவது 0.454 kg ஆஃப் இந்த ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஆம்பர்கிரிஸ்னுடைய ஒர்த்துன்னு பார்த்தோம்னா யூஎஸ் டாலர்ஸில் $63,000 வந்து ஒர்த்தாக இருக்காம். அண்ட் இதை வந்து பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்றத வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 25% ஆஃப் த நேச்சுரல் வெஜிடேஷன் இங்கே அவைலபிளாக இருக்கிறது வந்து மெடிசினல் பிளான்ஸாக தான் இருக்காம். அதாவது மருத்துவ குணங்கள் உள்ள பிளான்ஸாக இருக்காம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சின்சோனா. இந்த சின்சோனா அப்படின்றதுலேருந்து குவைனைன் அப்படின்ற மெடிசன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இதனுடைய பார்க்ஸ்லேருந்து, பட்டைகள்லேருந்து. அதுக்கு வந்து ஆன்டி மலேரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மெடிசினல் பிளான்ஸ் அதிக அளவில் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டில் வந்து அவைலபிளாக இருக்காம். அதனால் இதை வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசி அப்படின்னும் சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா மெரைன் ஈஸ்ட் அப்படின்றத பற்றி பார்த்தோம். பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சி ரீஜியன்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மெரைன் ஈஸ்ட் அப்படின்றதுக்கு நம்ம டெரஸ்ட்ரியல் அதாவது லேண்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஈஸ்ட்டை காட்டிலும் கிரேட்டர் பொட்டன்ஷியல் வந்து இருக்காம். அதனால் இதை வந்து பேக்கிங், ப்ரூவிங், வைன், பயோ எத்தனால் அண்ட் ஃபார்மக்யூட்டிக்கல் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசோர்ஸஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு விஷயமும் ரிசோர்ஸாக எப்போ மாற்றப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய யூஸை டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஹியூமன் பீயிங்ஸ்னுடைய நீட்ஸ் அப்படின்றது எப்போதுமே சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. ஃபோன் அப்படின்றது போன செஞ்சுரியில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா லேப்டாப்ஸ், டேப்லெட்ஸுன்ட்டு மனுஷனுடைய தேவைகள் அப்படின்றது மாறிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த எவர் சேஞ்சிங் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரிசோர்ஸஸும் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ரிசோர்ஸா இல்லையா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதற்கு 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா டைம், இன்னொன்று என்ன அப்படின்னா டெக்னாலஜி. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சன்னுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது சோலார் பேனல்ஸ் வந்து நம்ம இன்வென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிய வந்துச்சு. ஸோ இது வந்து டெக்னாலஜினால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் டைம்க்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா கோல் அண்ட் பெட்ரோல். ஸோ கோல் அண்ட் பெட்ரோலியம் அப்படின்றது அதிக அளவில் நமக்கு வந்து தேவைப்படுது. இதனுடைய அவைலபிலிட்டி அப்படின்றது கம்மியாக இருக்குது. பட் இதனுடைய தேவை அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி டாபிக் ரிசோர்ஸஸ் அப்படின்றத இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டேர்ம் 3ல் இன்னும் 3 சாப்டர்ஸ் இருக்குது. அதோட 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ் கிளாஸஸை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in the other video. Until then, take care and bye-bye.